போட்டிருக்கிறேன். அப்புறம் சீமானை பற்றி கூறினார், பிரேமலதா அவர்களை பற்றி கூறினார், வைகோ அவர்களை பற்றி கூறினார், திருமாவளவன் பற்றி கூறினார், 5 நிமிஷம் போட்டிருக்கேன். நான் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் பற்றி கூறியிருக்கிறேன், 5 நிமிஷம் போட்டிருக்கேன். எல்லாரையும் பற்றியும் அவளுக்கு என்னென்ன நேரிடும், என்னென்ன கஷ்டங்கள் வரும், என்னென்ன தண்டனை கிடைக்கும்போது போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்போ கடவுள் தமிழ்நாட்டின் மேல் தனி அதிகாரம் செலுத்தி கொண்டு இருக்கிறார், தனியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவரது குமாரன், ஒரே குமாரன் இயேசுக்கு அப்புறம் பூமிக்கு வந்தது இந்த குமாரன் என்ன தமிழ்நாட்டில் பிறக்க வச்சிருக்கிறாரு. விருதுநகர் மாவட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் பிறக்க வச்சிருக்கிறாரு. அதனால தான் தமிழ்நாட்டை தனியாக கலந்து கொண்டு இருக்கிறார், தமிழ்நாட்டு அரசியல் தனியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அரசியல் அனைவருக்கும் வேதனை 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 நிச்சயமாக உண்டு. பொறுத்திருந்து பாருங்கள். நடிகர் விஜய் அவர்களை குறித்து பேசும்போது அவருக்கு மரணவாதை கொடுக்க போற சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அரசியலுக்கும் ஒவ்வொரு தண்டனை கொடுக்க போற சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் மாமன இம்மாற்றோடு நான் ஒளிபெற்று இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.